குட் மார்னிங் ஆல். ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா என் பேரண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் நான் வந்து 2019 பேட்ச். கோவிடுக்கு அப்புறம் ஒரு 6 months கிட்ட ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் சொல்லலாமா, குவிட் பண்ணலாமா அப்படின்னு நினப்பேன். சரி ஓகே கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சரி வேணாம் குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் கால் பண்ணேன். அம்மா வீட்டில் ஜாபை ரிசைன் பண்ணவா அப்படின்னு கேட்டு அவங்க எதுவுமே சொல்லலை, ஒரே வார்த்தை சரி ஓகே எப்போ வர அப்படின்னு. அப்போ நினச்சேன் கண்டிப்பாக வேறு ஒரு பேங்க்கில் ஒரு நல்ல ஒரு ஜாபில் அவங்கள மீட் பண்ணணும்னு. என் சிஸ்டர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் மொத்தம். நான் ஃபஸ்ட்டு, அப்புறம் எனக்கு சிஸ்டர், அப்புறம் ஒரு ட்வின் பிரதர்ஸ். என் சிஸ்டர் வந்து ஸ்கூல் டாப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டைம் என் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் தான் அவங்க வருது எனக்காக ஏறுறதுன்னு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வேறு எந்த பேரண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஒவ்வொரு தடவையும் 2022 நான் கண்டினியூஸாக படிச்சுட்ருக்கேன். சம்டைம்ஸ் யோசிப்பேன் சரி ஓகே குவிட் பண்ணிடலான்ட்டு. என் பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு மெயின்ஸ் எழுதிட்ட போதும் வரல அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இந்த இதுலையாவது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். ஒன்ஸ் ராஜா சார் சொல்லுவார், நான் 22 திரும்ப வரும்போது ராஜா சார்கிட்ட பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியல. ஆனால் அவர் அன்றைக்கி கிளாஸில் சொன்னது வந்து எனக்குன்னே சொல்ல மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்காவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவ்வளோ ஃபினான்ஷியல் இது ஒரு 2 to 3 months இதில் ஸ்டடி பண்ணிடலாம் சேலரியில் அப்படின்னு. இப்போ யோசிச்சேன் சரி ஓகே எனக்காவது பாஸ் பண்ணிடணும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அது எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. எனிவே தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு முதல்ல கொண்டு வந்து இங்கே அகாடமியில் சேர்க்கும்போதே கண்டிப்பாக என் பொண்ணு பாஸ் பண்ணிடும், வேலைக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. என் 2 பொண்ணுங்களுமே இங்கே அகாடமியில் தான் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஏற்கனவே பாஸ் பண்ணி இன்டர்வியூ போயிருந்துருக்கு வேறு எக்ஸாமில். இது மூத்த பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை பாஸ் பண்ண வச்ச சுரேஷ் அகாடமிக்கு எனது மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் அகாடமி. தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட சிஸ்டர். எப்போயுமே எங்கள் அக்கா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து 6 yearsஆக எங்களை அதே பஸ் ஸ்டாண்டில் சலிக்காமல் கொண்டு வந்து ஏற்றி விடுவார். எல்லாருமே கேட்பாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்காம படிக்க வைக்கிற, ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அப்புறம் செகண்ட் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தம்பிங்க இருக்கால, எதுக்கு இத்தனை வருஷம் படிக்க வைக்கிற. கேட்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் சொந்தக்காரங்கள்லேயும் சரி. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் ஒரு நாளும் சரி வேணாம் எக்ஸாம் எழுதுனது போதும் நீ வந்துடுமா அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். எப்போயாச்சும் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்ச நாளில் கொஞ்சம் படிக்கவே முடியாது, கொஞ்சம் ரொம்ப லேகாக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி பேசினோன்னா அவ்வளோ மோட்டிவாக பேசுவார். அதுவும் இப்போ இந்த ஒரு வருஷம் ரொம்ப மோட்டிவாக பேசுவார் எங்கள் அப்பா. நாங்கள் இப்போ தான் அப்படி பேசியே கேட்குறோம். இத்தனை வருஷம் படிச்சுட்டு தான் இருந்தோம், ஆனால் இவ்வளோ மோட்டிவாலாம் பேசினது கிடையாது. 1 மார்க்கில் ஃபெயில் ஆனாலும் அரை மார்க்கோ 0.5ஓ 0.25ஓ ஃபெயில் தானே. மற்ற யார்கிட்டையும் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு 0.5 தான் போயிருக்கு, 0.25 தான் போயிருக்கு அப்படின்னு. அதனால் என் சிஸ்டர் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே சரி கேட்பாங்க, இவங்க கேட்பாங்கல்ல நம்மளுக்கு 0.5 தான் போயிருக்குன்னு சொல்ல முடியாது சுதா, பாஸா ஃபெயிலா அவ்வளோதானே கேட்பாங்க சுதா அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த இதே இருக்காது. இந்த வாட்டி வரும்போது கூட 6 yearsஆக அப்பா வந்து இப்படி தான் ஏற்றி விட்டுட்டே இருக்காரு. நம்ம என்னைக்காச்சும் வேலை கிடச்சிருச்சுன்னா பெருமையாக வந்து ஏற்றி விட்டுருவார்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்துடாதா சுதா அப்படி தான் சொன்னாங்க. இனிமேல் வந்து எங்கள் அப்பா நல்லா ஏற்றி விடுவாங்க. தேங்க்யூ சுரேஷ் அகாடமி. தேங்க்ஸ் a lot. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.